Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஹாலிவுட் கர்ல்ஸ் வெரி சிம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம வந்து எப்படி ஈஸியா கிளிப்பிங் மெத்தட்ஸ்லாம் இல்லாம பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா நம்ம ஹேர் பிரெப் ஆன கிரிம்பிங் வந்து ஃப்ரண்ட் ஏரியாலயும் பஃப்லயும் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம செக்ஷனிங் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேரை செக்ஷன் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற ஹேரை நாலா டிவைட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்திருக்க மாடலுக்கு ரொம்ப தின்னான ஹேர்னா நீங்க பின்னாடி இருக்கிற செக்ஷனையும் கம்மி பண்ணிட்டு நீங்க குயிக்கா வர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பின்னாடி இருந்து நான் ஹேரை பண்ண போகிறேன். ஸோ ஹேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பேக் கோம் பண்ணிவிட்டு கர்ல் பண்ணுங்கள். இன்வர்ட்ஸோ அவுட்வர்ட்ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 19 mm. நீங்கள் 32 mm கர்லர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி கர்ல்ஸ் வேணுமோ நான் 19 inch எடுத்திருக்கேன். நிறையா ரவுண்ட்ஸ் வரும். 32 mm பெரிய ரவுண்ட்ஸ் வராது, 4 ரவுண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கும் பேக் கோம் பண்ணிவிட்டு கேர்ள் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதை வந்து திக்காக நான் வந்து கொண்டு வரதுக்காக பிரித்து விட்டுக்கிறேன். கீழேருந்து நான் பிரிக்கிற ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் அதாவது கர்வ்ஸ்க்கும் ஒரு பேக் கோம் கொடுத்து பண்ணும்போது வித்து வந்து பெருசாகிறது மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் ஸ்டேயும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கட்டும். ஸோ இதே மாதிரி அடுத்த 2 செக்ஷனுக்கும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து பேக் கோம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை மேலே ஏற வித்தும் ஜாஸ்தி ஆகிறங்காட்டி அதை இன்னுமே ஈக்குவலான டிவிஷன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் கேர்ள் பண்ணுறோம். கேர்ள் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை பிரித்து விடும்போது ஒவ்வொரு கேர்ளோட பெண்டுக்கு நடுவில் பேக் கோம் விட்டு எடுக்கும்போது அது வித்து பெருசாகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு லாங் ஸ்டேவும் கொடுக்கும். முடித்ததுக்கப்புறமா ஓசிஸ் செட்டிங் ஸ்ப்ரே, ஷைன் ஸ்ப்ரே இது ரெண்டுமே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கேர்ள் க்ரீமும் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது மேலே பஃப் செக்ஷனுக்கு போகிறோம். பஃப் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா பேக் கோம் பண்ணிவிட்டு பஃப் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாலிவுட் கேர்ள்ஸ் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஃப் எடுத்திங்கன்னா அது சுத்தமாக வராது. ஸோ அதனால் நல்லா பஃப் எடுத்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ் பண்ணுறேன். ஸோ இதே மெத்தடை பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு லைன்ஸை வந்து அதோட ஏரியாவில் உட்கார வைக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத வரைக்கும் பேக் கோம் புஷ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொண்டாண்டிங்கனாலே இது மோஸ்ட்லி உட்காந்துரும். இதே மாதிரி தான் நான் ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணேன். ஃப்ரண்ட்டுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல, மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு போஸ்ட் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். பட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் கீழே இருந்து செக்ஷனிங் எடுத்து நீங்கள் பண்ணாலே வந்துடும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஹாலிவுட் கேர்ள்ஸ் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத. ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மெத்தட் நான் கிளிப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் குயிக்காக பண்ண ஒரு மெத்தட். அதனால் நான் ஸ்ப்ரேஸுமே அதிகமாக பண்ணலை. ஈஸியாக உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.